ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் ஊர் போகிற வேலை கொஞ்சம் இருக்குது. அதனால திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கோம். திண்டுக்கல் வந்ததுமே பஸ் இருந்துச்சு. இன்றைக்கி யார் யார் போகிறோன்னா நான், அம்மா, தங்கச்சி, பாப்பா 3 பேர் போகிறோம். நாங்கள் போனது பஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் ஊர் எங்கே இருக்குன்னா நத்தம் போகிற வழியில் அஞ்சுகுழிப்பட்டின்னு ஒரு கிராமம், அங்கே தான் போனோம். இப்போ பஸ்ஸில் போகிறப்ப பாப்பா பேசிகிட்டே வந்தால் அவளுக்கு தூக்கம் வேறு வந்துருச்சு. எங்கள் ஊருக்கு போகிற வழியெல்லாம் இப்படி தான் இருக்கும். அதிகமாக மாமரம் இருக்கும். எங்கள் ஊர் சிறுமலை அடிவாரங்கிறனால அதிகமாக மரங்களை பார்க்கலாம். இது சாணார்பட்டி. சாணார்பட்டிக்கு அடுத்து மேட்டுக்கடை வரும். அதுக்கப்புறம் தான் அஞ்சுவழிப்பட்டிக்குள்ளே போகணும். இன்றைக்கி ஏன் கோயிலுக்கு போகிறோன்னா, அங்கே ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் இருக்குது. அதுக்காக போகலான்ட்டு இன்றைக்கி காலையில் அம்மா கூப்பிட்டாங்க. அதனால் பாப்பா அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். இங்கே மேட்டுக்கடையிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அப்படியே உள்ளுக்க போனால் ஊர் வந்துடும். இப்போ ஒவ்வொரு வீடுகளாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஊருக்குள்ளே வந்துட்டோம் நம்ம. இப்போ இது ஒரு ஏரியா. இந்த ஏரியா பக்கத்தில் தான் எங்கள் ஸ்கூல் இருக்குது. சின்ன வயசுலலாம் இந்த சைடு வந்து விளையாண்ட ஞாபகம் எங்களுக்கு இருக்குது. அதனால் அப்படியே நான் அம்மாட்ட சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தேன். இது ஸ்கூல் இங்கே தான் இருந்துச்சு. பழைய பில்டிங்காக இருந்தனால எல்லாம் இடிச்சிட்டாங்க. இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவை மந்தைன்னு சொல்லுவாங்க. இங்கே 3 கோயில் இருக்குது. அது 5 வருஷத்துக்கு ஒரு டைம் சாமி கும்பிடுவாங்க. ரீசெண்டாக தான் இந்த சாமி முடிஞ்சுச்சு. இது ஊர் சாமினால கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும். இங்கே ஒரு வாரம் கும்பிடுவாங்க. அங்கே ஒரு ஸ்டாப்பு, அடுத்து இந்த ஸ்டாப். இதுதான் நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. நம்ம இங்கே தான் இறங்கி உள்ளுக்க போகணும். இது ஒரு குட்டி கிராமம், அதனால் கோயில் இருக்குது. எல்லா இடத்துல ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த ஸ்டாப்பில் வந்தால் ஸ்கூல் போக பஸ் ஏறுவோம். இங்கே சாமி கும்பிட இருக்கனால பேனர்லாம் வச்சுருக்குறாங்க. அப்படியே இறங்கி நம்ம உள்ளுக்க நடக்க ஆரம்பிச்சிடலாம். இது குட்டி கிராமம் தான், அதனால் பெரிய ஊரெலாம் இல்லை. சின்ன தெருவாக தான் இருக்கும். சீக்கிரம் போயிடலாம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அம்மா முன்னாடி போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம தெருவுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டோம். கோயிலில் சாமி கும்பிட்றதுனால பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப சத்தமாக இருந்துச்சு. பாப்பாவை தூக்கிட்டு வந்தனால வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா. வேறு தூக்கத்துக்கு அழுதுகிட்டே இருந்தான். அதனால் சரி சீக்கிரம் போய் தூங்க வைக்கலான்ட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா யாருமே இல்லை. எல்லாம் பக்கத்தில் கூப்பிட்டுருந்தனால நாங்கள் சாமி கும்பிட போயிருக்கிறாங்க. வீட்டில் யாரும் நாங்கள் போகிறப்ப இல்லை. இதெல்லாம் சித்தப்பா வீடு, இது பெரியப்பாங்க வீடு. வீட்டில் யாரும் இல்லை. பாட்டி மட்டும் உள்ளுக்க தூங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்ததும் வந்து பார்த்தாங்க. வீடு பூட்டியே இருந்தனால அம்மா போயினாலும் க்ளீன் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நாள் பூட்டியே இருந்துச்சா, அதனால் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் வந்ததும் சாமி கும்பிட போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி அம்மா வா போகலாம் அப்படின்னு சொன்னதுனால போயிட்டு இருந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் எல்லோரும் அங்கே கோயிலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சாமி அப்படின்ட்டு வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால் போனதும் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். கோயில் பூட்டி இருந்துச்சு, திற போட்டிருந்தாங்க. சாமிக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால் நாங்கள் போகும்போது சாமி பார்க்க முடியல. பின்னாடி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோப்பில் தான் சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. சரி போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் கூட்டமாக இருந்தனால வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுங்களாட்டி கொஞ்சம் நேரம் சும்மா ஜாலியாக பேசிட்டு அப்புறம் கடைசியாக இடம் கிடச்சிருச்சு. அப்படியே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் போகிறதுக்கே 11 மணி ஆயிடுச்சு. அதனால் பசி வேறு வந்துருச்சு. அதனால் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக இடம் கிடச்சி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒவ்வொரு வீட்டு முன்னாடி நம்பர் இருந்துச்சு. என்ன நம்பர்னு கேட்டால் கரண்ட்டு பில்லு எவ்வளோ வந்திருக்குன்ட்டு சொல்லிட்டு போனாங்க. அதை மறந்துடுன்னு எழுதி வச்சுருக்கேன்கான்ட்டு அவங்க வீட்டு கோலத்து பக்கத்தில் எழுதி வச்சுருந்தா. அம்மா வீட்டில் யாரும் இல்லாதனால கம்மியாக தான் வந்துருந்துச்சு. இது சித்தி உங்கள் வீட்டுக்கு வந்த கரண்ட் பில்லாம் கோலத்து பக்கத்துலேயே நம்பரை போட்டு வச்சுருந்தா. இதுதான் அந்த நம்பர் போட்டால். நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம். பாப்பா அழுதுட்டு இருந்தனால அவளுக்கெல்லாம் தூக்கிட்டு போய் வேடிக்கை காமிச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க. அவளுக்கு தூக்கம் வர வந்துருச்சு. நாங்கள் தூங்க வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வெளியே ஜாலி பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வந்துடுவாங்கன்ட்டு கிளம்பி போகலான்ட்டு கிளம்பிட்டோம். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.